ஹாய் கைஸ், காலையில் சும்மா உட்காந்துருந்தேன். ரெகுலர் கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி 5 days டியூட்டி இருப்பா வா பண்ணு. அதனால் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு கஸ்டமர் வீடு ரீச் ஆகிட்டேன். கஸ்டமர் வீடு வந்த பிறகு லக்கேஜ்லாம் ஏற்றணும். கொஞ்சம் டிக்கி திறப்பாங்க. டிக்கி திறந்து விட்டேன். அதுக்கப்புறம் டிக்கியில் லக்கேஜ் ஏற்றினாங்க. சரி லக்கேஜ் ஏற்றி முடிச்சுட்டு கிளம்பலாம்ப்பா அப்படி சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவாசல் தாண்டந்து சின்ன சேலம்னாங்க. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி இருந்துச்சு. இப்போ நம்ம கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கோம். இப்போ எதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளையண்ட்டோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், தலைவாசல், ஆத்தூர், சேலம், கோயம்புத்தூர் இந்த ரூட்டாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி லஞ்சுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நம்ம சேலம் உள்ள என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சுங்க. என்னன்னு தெரியல. நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டெம்போ ஒன்று கவுந்துடுச்சு. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். நம்ம நம்பி ஃபேமிலியில் இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்க. நம்ம சிட்டியில் வீடு எடுக்க முடியல. ஒரு வழியாக கஸ்டமர் வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. கோயம்புத்தூரில் தான் இதான் அந்த வீடு. டிரைவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு ரூம் அலாட் பண்ணி அதில் சேஃப்டியாக படுக்க வச்சாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். இன்னும் 3 days வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.